மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான 8வது ஊதியக்குழுவின் பணிகள் தற்போது சூடுபிடித்து உள்ளன. சுமார் 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கப் போகும் இந்த ஊதியக்குழுவின் பரிந்துரைகளில் அகவிலைப்படி, அகவிலை நிவாரணம் மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகிய 3 அம்சங்களே மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இதில் அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தை சமாளிக்க வழங்கப்படும் ஒரு இடைக்கால நிவாரணம் மட்டுமே. ஆனால் உங்கள் அடிப்படை ஊதியத்தை மொத்தமாக மாற்றியமைக்கப் போகும் உண்மையான மந்திரக்கோள் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தான். தற்போது நடைமுறையில் உள்ள 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. இதன் காரணமாகவே குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 7,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்ந்தது. தற்போது 8வது ஊதியக்குழுவிற்காக ஊழியர் சங்கங்கள் 3.83 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டரை வலியுறுத்தி வருகின்றனர். ஒருவேளை இது மத்திய அரசால் ஏற்கப்பட்டால் லெவல் 1 ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் 18,000 சுமார் 32,000 ரூபாயாக உயரும். அதேபோல உயர்மட்ட அதிகாரிகளின் அடிப்படை ஊதியம் 2,50,000 லட்சம் ரூபாயிலிருந்து 9,50,000 லட்சம் ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளது. இது வெறும் ஊதிய உயர்வு மட்டுமல்ல, ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்களையும் மிகப்பெரிய அளவில் மாற்றியமைக்கும் ஒரு நடவடிக்கையாகும். பணவீக்கம் தற்போது 3.93% உணவுப் பொருட்களின் விலை உயர்வு 4.78% இருக்கும் சூழலில் இந்த ஊதிய உயர்வு மத்திய வர்க்கத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அமையும். அகவிலைப்படி என்பது ஏற்கனவே 60% எட்டியுள்ள நிலையில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறித்த இறுதி அறிக்கைக்காக ஊழியர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். இதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஊதியக்குழுவுக்கு 2027 மே மாதம் வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முழுமையான ஊதிய மாற்றங்களை ஊழியர்கள் தங்களது கைகளில் பெறுவதற்கு 2029 அல்லது 2030 ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்களை ஆய்வு செய்து வரும் இந்த ஊதியக்குழு ஜூன் 15ஆம் தேதிக்குள் அனைத்து தரப்பு ஆலோசனைகளையும் பெற்று தனது பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அடிப்படை ஊதியம் உயரும்போது அதனுடன் இணைந்து மற்ற படிகளும் உயரும் என்பதால் இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் தற்போதைய அடிப்படை ஊதியத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கி புதிய ஊதியத்தை கணக்கிடும் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தான் 1 கோடி குடும்பங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. 2027 வெளியாகும் இந்த அறிக்கை ஊழியர்களின் பல ஆண்டுகால காத்திருப்பிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையப்போவது உறுதி.